ஸ்தோத்திர ஆண்டவரே, ஸ்தோத்திர ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஜீசஸ், ஜீசஸ், ஜீசஸ். கிறிஸ்துவின் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் உங்கள் எல்லோரையும் வாழ்த்தி நாங்கள் வரவேற்கிறோம். நம் ஆண்டவரும் மீட்பரும் உலக ரட்சகரும் உன்னத தேவனுமா இருக்கிற தேவன் நம்ம எல்லாரையும் ஆசீர்வதித்து நடத்துவாராக. ஹல்லேலூயா. சொல்லுங்க, பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. வந்திருக்கிற நம்ம எல்லோரையும் தேவன் விசேஷமாய் ஆசீர்வதிக்கிறார் என்று சொல்லி நம்முடைய ஆவி ஆத்துமா சரீரங்களை ஆண்டவருடைய கரங்களை ஒப்பு கொடுத்து ஜெபத்தோட்ட ஜெயகீதங்கள் பாடல் புத்தகத்திலே 95வது பாடலை நம்ம எல்லாருமாய் சேர்ந்து இந்த மார்ச் மாதத்தின் அதாவது முதல் வெள்ளிக்கிழமைக்கு நம்ம எல்லாரையும் அழைத்து வந்திருக்கிறார். கடந்த புதன்கிழமை அருமையான சாம்பல் புதன் என்று சொல்லி நாம தியானம் பண்ணினோம். அவனுடைய கருத்துல ஒப்பு கொடுத்துக்கிறோம். சிலுவை பாதை நாட்கள் தொடங்கி இருக்கிறது. ஆகவே இந்த முதல் வெள்ளிக்கிழமை ஆண்டுடைய கரங்களை ஒப்பு கொடுப்போம். ஆண்டவர் தாமே நம்ம எல்லாரையும் ஆசீர்வதித்து அவர் நடத்துவாராக. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஒப்பு கொடுத்தீரையா உம்மையே எனக்காக, உலகின் ரட்சகரே உன்னத வழியாக. எல்லாருமாய் ஒப்பு கொடுத்தீரையா உம்மையே எனக்காக, உலகின் ரட்சகரே உன்னத பலியாக. எங்களை வாழ வைக்க சிலுவையை தொங்கினீரே, எங்களை வாழ வைக்க சிலுவையில் தொங்கினீரே, நோக்கி பார்த்ததினால் பிழைத்து கொண்டோமையா, உம்மை நோக்கி பார்த்ததினால் பிழைத்து கொண்டோமையா. ஆமென், ஆமென். ஒப்பு கொடுத்தீரையா உம்மையே எனக்காக, உலகின் ரட்சகரே உன்னத பலியாக. நித்திய ஜீவன் பெற நீதிமானாய் மாற. ஆமென், ஆமென். நித்திய ஜீவன் பெற நீதிமானாய் மாற, ஜீவன் தரும் கனியாய் சிலுவையில் தொங்கினீரே, ஜீவன் தரும் கனியாய் சிலுவையில் தொங்கினீரே. நம்மையும் கூட எல்லாருமாய் ஒப்பு கொடுப்போம். ஆசைவாடி கொண்டிருக்கிறார். உம்மையே எனக்காக, உலகின் ரட்சகரே உன்னத பலியாக. எல்லோருமாய் சேர்ந்து ஒப்பு கொடுத்தீரையா உம்மையே எனக்காக, உலகின் ரட்சகரே உன்னத பலியாக. கண்களை மூடி நம்ம எல்லாருமாய் ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுவோம். எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, தர்மையான ஆசீர்வதிக்கப்பட்ட மத்தியான வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். சிலுவை பாதை நாட்கள்ல புதன் ஆண்டவரே முதல் வெள்ளிக்கிழமை ஆண்டவரே இந்த மார்ச் மாதத்தின் 7ஆம் தேதிக்கு இந்த உபவாச நாளத்திற்கு ஆண்டவரே எங்கள் எல்லாரையும் நீர் அழைத்து வந்திர, எங்கள் குடும்பத்தை அழைத்து வந்திர, எங்கள் சொந்த பந்தங்களை அழைத்து வந்திர. நன்றி ஆண்டவரே. அதே நேரத்தில் இந்த யூடியூப் வழியாய், பேஸ்புக் வழியாய், வீடியோ வழியாய் பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஊழியக்கார பிள்ளைகளையும் கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம். இதை அநேகருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுகிற அத்தனை பிள்ளைகளையும் கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம். நாம மகிமைக்காகவே ஆண்டவரே இந்த
ஜெப கூட்டத்தின் துவக்கத்திலிருந்து கடைசி வரைக்கும் ஆவியானவரை நீர் பொறுப்பெடுத்து வழி நடத்தும் ஆண்டவரே. எங்க எல்லாரையும் தாழ்த்தி தாழ்த்தி உடைய கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம். நீர் எங்களுக்காக சிலுவையில ஒப்பு கொடுத்தது போல எங்கள் எல்லாரையும் இயேசுவே உமது கையில நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். நீரே எங்களை பொறுப்பெடுத்துக் கொள்ளும். நீரே எங்களை வழி நடத்தும். நீரே எங்களை பாதுகாத்துக் கொள்ளும். அன்பு கரத்தில் எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்கிறோம். பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க. அன்பின் ஆவியானவருடைய கரம் ஆண்டவரே, ஆவியானவருடைய பிரசனம் தொடக்கத்திலிருந்து கடைசி வரைக்கும் எங்களை ஆட்கொண்டு வழி நடத்துவீராக. எங்க எல்லாரையும் தாழ்த்தி தாழ்த்தி உடைய கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் வேண்டி செபிக்கிறோம் பிதாவே. ஆமென் 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 ஆமென். ஸ்தோத்திரத்தோடு கூட வசனங்களை வாசித்து நாம தேவனை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. கரங்களை அசைத்து சொல்லலாமா? ஹல்லேலூயா. நம்மை பார்க்க தான் தேவன் நம்மத்திலே ஓடோடி வந்திருக்கிறார். உங்கள் இருதயத்தில் இருக்கிற ஒவ்வொரு விண்ணப்பங்களை கேட்கத்தான் தேவன் நம்மத்திலே ஓடோடி வந்திருக்கிறார். ஆகவே இன்னைக்கு ஸ்டே வித் ஜீசஸ் என்று சொல்லி இந்த நாளிலே நமக்கு ஒரு அருமையான வாக்குத்தத்த வசனத்தை நாம் பார்க்க போகிறோம். உங்க கையில் இருக்கிற வேதத்தை எடுத்துக்கொள்ளுங்க. யோவான் 11ஆம் அதிகாரம் வசனம் 25. Thank you Lord. எடுத்துக்கொள்ளுங்க. ஜான் chapter 11 verses 25. நன்றி நன்றி நன்றி. Thank you Jesus. நன்றி தகப்பனே. 11:25 யோவான். ಯೇಸು ಆಕೆಗೆ ನಾನೇ ಪುನರುತ್ಥಾನವೂ ಜೀವವೂ ಆಗಿದ್ದೇನೆ, ನನ್ನನ್ನು ನಂಬುವವನು ಸತ್ತರೂ ಬದುಕುವನು. ಆಮೆನ್. இயேசு அவனை நோக்கி நானே உயிர்த்தெழுந்தும் ஜீவனுமாயிருக்கிறேன், என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். ஆமென். ஹல்லேலூயா. இந்த நாளிலே இந்த வார்த்தை நம்ம தேவனுடைய பாடுகள் தான் ஆயின்னு இருக்குது. இந்த வார்த்தை ஏன் நமக்கு உயிர்த்தெழுதலுடைய வார்த்தைகள் என்று சொல்லி நம்ம நினைக்கும் போது இன்னைக்கு பாருங்க, விசுவாசத்தில் நிலைத்திருக்கிறவர்கள் அவர்கள் மரித்தாலும் பிழைப்பார்கள் என்று சொல்லுகிறது. உயிரோடு இருக்கிற நாட்களில, நம் ஜீவனோடு இருக்கிற நாட்களில எந்த ஒரு அது தேவனுக்கு விரோதமான காரியங்களை நாம செய்யாமல் விசுவாசத்துக்கு ஏற்றபடி நம்ம காரியங்களை செய்யும் போது நமக்கு மரணமே வந்தாலும் பரலோகத்தில வாழக்கூடிய ஒரு வாய்ப்பை தேவன் நம் ஒவ்வொருக்கும் கொடுக்கிறார். ஆகவே இந்த வேளையில பாருங்க, அருமையான வசனத்தை நாம தியானித்தோம். இந்த வேளையில ரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைய வேண்டும். அவர் ரத்த கோட்டைக்குள் நுழையும் போது எந்த தீமை நம்மை அணுகாது. ஏனென்றால் ஒவ்வொரு நாளும் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நம்மை பாதுகாத்துக் கொள்கிறது, நம்மை கழுவி சுத்திகரிக்கிறது. அப்ப ஜெபத்தொட்டு செய்கிறீர்களே. 113வது பாடல். ரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீமையும் என்ன தீண்டாது என்று சொல்லி இந்த பாடலை பாடும்போது தெரிந்தவருங்க கரங்களை தட்டி உற்சாகமா பாடுங்க. இந்த வார்த்தையை வச்சு பாடுறவங்க புத்தகத்தை வைத்து ஒவ்வொரு வார்த்தையும் கேட்டு கேட்டு நம்ம எல்லாரும் சேர்ந்து நம் தேவனை துதிக்கலாம். தேங்க்யூ லார்ட். இந்த பாடலை பாடும்போது அவர் ரத்த கோட்டை நம்மை மூழ்கி கொள்ளும். உங்க கோட்டை, உங்க வீடு என்னும் கோட்டைக்குள்ள கூட இயேசுவின் அக்கிங்கும் இயேசுவின் ரத்தமும் கடந்து சென்று எல்லா விதத்திலும் பாதுகாப்பா இருந்து பாதுகாத்துக் கொள்ளும். 113வது பாடல். ரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. சொல்லுங்க. ரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. நேசரின் ரத்தம் என் மேலே நெருங்காது சாத்தான். சொல்லுங்க. நேசரின் ரத்தம் என் மேலே நெருங்காது சாத்தான். ஆமென் ஆமென் ஆமென். பாசமாய் சிலுவையில் பலியானார், நம் பாவத்தை வென்று விட்டார். இயேசு பாசமாய் சிலுவையில் நமக்காய் பலியானார், நம் பாவத்தை வென்று விட்டார். ரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. எம்மட்டும் உதவிலே எபினேசரே இனியும் காத்திடுவார். சொல்லுங்க.
மாற்று மாதத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். Yes, Lord. இனியும் காத்திடுவார். உலகிலே இருக்கும் சாத்தானை விட என் தேவன் பெரியவரே. உலகிலே இருக்கும் அவனை விட என் தேவன் பெரியவரே. அந்த கோட்டைக்குள்ளே நுழைவோம். நுழைந்து விட்டு நம் பிள்ளைகளை நுழைய வைப்போம். நம் குடும்பங்களை நுழைய வைப்போம். எந்த தீங்கும் தீண்டாதே. தேவனே ஒளியும் மீட்புமானார் யாருக்கு அஞ்சிடுவேன். தேவனே ஒளியும் மீட்புமானார் யாருக்கு அஞ்சிடுவேன். அவரே வாழ்வின் பலனானார் யாருக்கு பயப்படுவேன். அவரே வாழ்வின் பலனானார் யாருக்கு பயப்படுவேன். சேர்ந்து சொல்லலாமா? ரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன். இனி எதுவும் அணுகாது. எந்த தீங்கும் தீண்டாதே. ரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன். இனி எதுவும் அணுகாது. எந்த தீங்கும் தீண்டாது. எந்த தீங்கும் தீண்டாது. எந்த தீங்கும் தீண்டாது. அல்லேலூயா. தாய் தன் பிள்ளையை மறந்தாலும் மறவாதவர் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஆயனை போல நம்ம நடத்துகிறார். ஒவ்வொரு நாளும் அபிஷேகம் செய்து நம்மை தட்டி எழுப்பி ஜீவனை கொடுத்து கொண்டிருக்கிறார். அவருடைய அபிஷேகமே இல்லாமல், அவருடைய சுவாசமே நம்ம கிட்ட இல்லாமல் நம்ம உயிரால வாழ முடியாது. ஆகவே தேவன் இந்த நாளே ஆண்டவருக்கு நன்றி சொல்ல வந்தமாய் ஒரு கூட்ட ஜனமா இருந்தாலும் சரி, ஏராளமான கூட்டம் இருந்தாலும் சரி, தேவன் நம்ம ஒவ்வொரு உள்ளத்தையும் பார்க்கிறார். நீங்க எப்படி எந்த தாகத்தோடு வந்திருக்கிறீங்க என்பதை தேவன் பார்க்கிறார். நீங்க எந்த விண்ணப்பங்களோடு கூட வந்திருக்கிறீங்க என்பதை தேவன் பார்க்கிறார். எப்படியெல்லாம் தேவனுக்கு நன்றி சொல்லணும் சொல்லிட்டு வந்திருக்கிறார். நம் உள்ளத்தை பார்க்கிறார். மனுஷனோ ஒவ்வொரு முகத்தை பார்க்கிறார், தேவனோ உள்ளத்தை பார்க்கிறார். உள்ளத்தில் அடைகிற கண்ணீரை முதலாவது அவர் காண்கின்ற தேவனா இருக்கிறார். அப்ப இந்த வேளையில ஆண்டவருக்கென்றே நாம ஜெபிக்க போகிறோம். நிறைய விண்ணப்பங்கள் நமக்கு தேடி வந்திருக்கோம். அது மனசுல வச்சு ஜெபம் பண்ணலாம். இது நமக்கு நேரடியாய் சொல்லிருக்கிற பிள்ளைகளுக்காக நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். நம்ம எல்லாருடைய உருக்கமான ஊக்கமான விசுவாசமான ஜெபம் ஒவ்வொரு பிணியாளிகளை ரட்சிக்கும். அல்லேலூயா. அவர்களுக்கு விடுதலை கொடுக்கும். நீங்க செய்கிற உந்த ஜெபம் அந்த பிள்ளைகளுக்கு ஒரு விடுதலை கொடுக்கும். அவங்க விடுதலை ஆகும்போது நம்ம ஒவ்வொருக்கும் விடுதலை தேவன் கொடுப்பார். ஹல்லேலூயா. ஆகவே இந்த வேளையில கண்களை மூடி ஜெபம் பண்ண போகிறோம். முதலாவதாக இதோ நமக்கு வார்த்தைகள் எடுத்து உரைக்கிற எல்லா பரிசுத்தவான்களையும் தேவனுக்கு ஒப்பு கொடுத்திருக்கிற ஊழியக்கார பிள்ளைகளையும் ஆண்டவர் கருத்தில் ஒப்பு கொடுக்க போகிறோம். ஆண்டவரே, சத்தியத்தை எடுத்து சொல்லுகிற பிள்ளைகளை நீங்க ஆசீர்வதிங்க ஆண்டவரே. அது யாரா இருந்தாலும் சரி, வேதத்தை எடுத்து போதிக்கிற பிள்ளைகளை கர்த்தரே ஆசீர்வதிங்க. என்றால் வசனம் சொல்கிறது, கட்டுக்கதைகளோ புராண கதைகளோ நம்ம விடுதலை ஆக்குகிறது. சத்தியத்தை அறியுங்கள், சத்தியத்தை அறிவியுங்கள். அந்த சத்தியம் தான் உங்கள் விடுதலையாக்கும். எதிலெல்லாம் விடுதலையாக்கும்? பாவத்திலிருந்து, சாபத்திலிருந்து, அடிமைத்தனத்திலிருந்து, நோயிலிருந்து, பிரச்சனையிலிருந்து, அவிவிசுவாசத்திலிருந்து நம்மை விடுதலையாக்கும் என்று சொல்லுகிறது. ஆகவே இந்த நற்செய்தி ஊழியங்களை செய்கிற யாரா இருந்தாலும் சரி, தேவனே நீங்க ஆசீர்வதிங்க. அவங்க குடும்பங்களை ஆசீர்வதிங்க, அவங்க தேவைகளை ஆசீர்வதிங்க என்று சொல்லி நம்மத்தில் இருக்க சகோதரி சுந்தரி ஜெபம் பண்ணுவாங்க. ஆண்டவரே, எங்களுக்கு சத்தியத்தை எடுத்து உரைக்கிற ஃபாதரிமார்களோ சிஸ்டர்களோ பாஸ்டர்களோ ஆண்டவரே வில்லேஜ் மினிஸ்ட்ரிக்கார்களோ ஒவ்வொருத்தரையும் நீங்க ஆசீர்வதிங்க என்று சொல்லி ஆண்டவருக்கு திருப்பு கொடுத்து மகள் ஜெபம் பண்ணும்போது நீங்களும் ஜெபம் பண்ணுங்க. இந்த ஆன்லைன்ல எந்த போதகரோ யார் விசுவாசிகளோ பார்த்து கொண்டிருக்கிறீர்களோ இந்த ஜெபங்கள் கர்த்தர் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமா இருக்கட்டும், உங்க குடும்பங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமா இருக்கட்டும். சகோதரி ஜெபிப்பாங்க. தேங்க்யூ. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி நன்றி அன்பின் பரலோக பிதாவே, நன்றி ஏசப்பா. ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நாளுக்காக உமக்கு நன்றி சொல்கிறோம்.
எங்களை ஒரே குடும்பமாக இங்கே சேர்த்திருக்கிறீங்களே நன்றி அதற்காக சொல்லுகிறோம் அப்பா, நன்றி சொல்லுகிறோம் அப்பா. எஸ் ராஜாவே, எத்தனையோ விதமான தொல்லைகள், ஆமென். கஷ்டங்கள் ஆமென். மத்தியிலும் ஆண்டவரே, ஆமென். உம்மை தேடி நாங்க இங்க வந்திருக்கிறோம். ஆமென். Yes, Lord. எங்க ஜெபத்துக்கு நீ பதில் கொடுக்கிற தேவனாய் நன்றி. அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நன்றி. எஸ் ராஜாவே, அப்பா இந்த நாளில ராஜா Thank அப்பா, you, Lord. எல்லா ஊழியக்காரங்களையும் உன் பாதத்துல வைக்கிறோம். ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. எத்தனையோ விதமான துன்பங்களும் துயரங்களின் நடுவிலே அவங்க ஆமா. உம்முடைய ஊழியத்தை செய்யறாங்க ஆமா, ராஜா. அப்பா. ஸ்தோத்திரம் ஒவ்வொரு அப்பா. ஊழியக்காரங்களையும் சுவாமி ஸ்தோத்திரம். ஆசீர்வதிங்க. கிராம ஊழியர்களையும் சுவாமி, ஆமென். ஆண்டவரே, இந்த மினிஸ்டர்களையும் ஆமா. மினிஸ்டர்ஸ்களையும் சுவாமி ஆமென். ஆசீர்வதிங்க. ஆசீர்வதிங்க. அப்பா, எங்கெல்லாம் போய் ஊழியங்க செய்யறாங்க செய்றாங்க. அந்த ஊழிய பாதையில அவங்களுக்கு வர எல்லா தடைகளையும் Yes, சுவாமி, தடைகளை நீங்க மாற்றுங்க. மாற்றுறாங்க ராஜா. அப்பா, Thank you, அவங்க Jesus. குடும்பங்களே ஆண்டவரே பாதுகாத்துக் ஆமென். கொள்ளுங்க அப்பா, சுவாமி. அவங்க பண தேவைகள் எல்லாம் ஆமென் சந்திக்கப்படுங்க. ராஜா. உமக்காக அவங்க ஓடோடி வரும்போது ஆமென் ஆண்டவரே, தகப்பனே. அவங்க தேவைகள் எல்லாம் நீ அறிந்தவராயிருக்கிறீங்க. Thank you, Jesus. ஒவ்வொருத்தரையும் சுவாமி, பாஸ்டர்களையும் விசேஷமாக நாங்க இங்க தேடி வந்திருக்கிறோம். உமக்கு எங்க ஸ்தோத்திரம். பாஸ்டர்களையும் நீ உமக்கு ஆசீர்வதிங்க. ஸ்தோத்திரம். அப்பா, அவங்களுக்கு கொடுத்திருக்கிற நல்ல உடல் சுகத்துக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அப்பா, அந்த குடும்பத்தை ஆசீர்வதிங்க அப்பா. அப்பா, எங்களுக்காக ஜபிக்க இந்த வீடை அவங்க திறந்து கொடுத்திருக்கிறாங்க சுவாமி. அதுக்காக உமக்கு கோடான கோடி நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. இன்னும் அநேக ஜனங்கள் வந்து ஆண்டவரே இந்த ஜெபத்துல கலந்து கொள்ளும்படி, அப்பா, உம்முடைய வார்த்தையை கேட்கும்படி ஆண்டவரே எல்லாருக்கும் சமர்ப்பிக்கிறோம். Thank you, Lord. Thank you, Lord. அப்பா, அதே மாதிரி சிஸ்டர்ஸ்களையும் சுவாமி ஆமென். அர்ப்பணிக்கின்றோம். கான்வென்ட்ல இருக்கிற ஃபாதர்களையும் சுவாமி, ஆண்டவரே பிஷப்மார்களையும் சுவாமி எல்லாரையும் அர்ப்பணிக்கின்றோம் சுவாமி. ஆமென். ஆமென். அவங்க வந்து ஆமென். பணத்துக்காக வாழாமல் வா. உம்முடைய வசனத்தை எடுத்து சொல்ற பிள்ளைகளாக அவங்களை மாத்துங்க சுவாமி. ஆமாப்பா. ஒருத்தரையும் மாத்துங்க. எந்த உலக ஆசை இச்சைகளுக்கு போகக்கூடாது. ஆமா ஆண்டவரே. அப்பா, ஒவ்வொருத்தரும் ஆண்டவரே உமது பிள்ளைகளாக வாழணும் ஆண்டவரே. Yes. அதற்காக உமக்கு நன்றி நன்றி செலுத்துகிறோம். சொல்லுகிறோம். நன்றி எல்லாவற்றும் அர்ப்பணிக்கின்றோம். அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் மூலம் கேட்கிறோம் என் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமென். நன்றி சொல்ல நம்ம கரைகளை தட்டி விசுவாசத்தோடு ஊழியர்கள் எங்கிருக்கிறார்களோ தேவன் அங்க வசனத்தை வைக்கிறார், விடுதலை கொடுக்கிறார். ஹalleluya. நான் எங்கேயோ அங்கே என் ஊழியக்காரர் இருக்கிறார் என்று சொல்கிறார். நீங்க பாருங்க, எந்த இடத்துல ஊழியக்காரர் இருந்தாலும் அங்க என் ஆண்டவர் இருக்கிறார் என்று உணர வேண்டும். கர்த்தர் அங்க பெரிய காரியங்களை செய்ய போகிறார். அப்ப இந்த வேளையிலே நிறைய இந்த மத்தியில் இருக்குதானே ஒவ்வொரு வியாதியர்களுக்காக நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். அதுல முக்கியமாக மகள் சிந்தியா என்ற ஒரு சிறு மகள், திருமணமே ஆகாத வாலிப மகள், அந்த மகளுக்காக ஜெபம் பண்ண போகிறோம். அந்த மகள் சிந்தியாவுக்கு இருக்கிற பலவீனங்கள் ஏதுவா இருந்தாலும் சரி, அந்த விசுவாசமுள்ள தாயின் ஜெபத்தை கர்த்தர் கேட்டு அந்த மகளுக்கு பரிபூர்ண சுகத்தை கொடுக்கணும்னு சொல்லி அந்த மகள் சிந்தியாக்காக ஜெபம் பண்ண போகிறோம். அடுத்ததாக மகள் ரீட்டா, அந்த மகளுக்கு பயங்கரமான ஹார்ட் பெயின், அந்த ஹார்ட் பெயின்ல இருந்து பரிபூர்ண விடுதலை அந்த மகளுக்கு கொடுக்கணும், அவங்க குடும்பங்களுக்கு சமாதானம் கொடுக்கணும்னு சொல்லிட்டு அவங்களுக்காக ஜம்ப் பண்ண போகிறோம். அதே போல மகள் வெட்டி, அவங்களுக்கு அந்த கண்கள் ஆபரேஷன் ஆயிருக்குது, அந்த ஆபரேஷன்ல பரிபூர்ண விடுதலை தேவன் கொடுத்து இன்னும் தெளிவான பார்வை அந்த மகளுக்கு கொடுக்கணும்னு சொல்லிட்டு அவங்களுக்காகவும் கச்சமாக இருக்கிறதான அந்த மூச்சு வழியிலிருந்து பரிபூர்ண விடுதலை தேவன் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நான் சொல்ற ஒவ்வொரு பேருக்கும் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் சொல்லுங்க. அந்த ஜான் என்ற வாலிப மகன் சென்ட் ஜான்சன் அட்மிட் ஆகி வீட்டுக்கு கடந்து போயிருக்கிறாப்ல, நம்ம பரிபூர்ண சுகம் அவருக்கு கிடைக்க அவர்களுக்காக ஸ்தோத்திரம் பண்ணலாம். அதே போல நம்ம மத்தியில் இருக்கிறதான ஒவ்வொரு ஜெசியமாக இருக்கிற கால்வழிகள் இருந்து கர்த்தர் பரிபூர்ண விடுதலை கொடுக்க வேண்டும், அதற்காக ஸ்தோத்திரம். மகள் சுந்தரிக்கு பரிபூர்ண கால் வழியிலிருந்து கர்த்தர் அவங்க மகளுக்கு பரிபூர்ண விடுதலை கொடுக்கணும். அதே போல நம்ம மத்தியில் இருக்கிற மேதியமாக இருக்கிறதான பலவீனங்களை கர்த்தர் அறிந்தவராய் இருக்கிறபடியா அந்த பலவீனங்களை நீக்க வேண்டும். மகது ஜெய் ரத்னம், அந்த சகோதரிக்கு கடந்த 4 நாட்களாக அந்த மகளுக்கு பயங்கரமான பலவீனம் தாக்கினதுனால ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆனாங்களாம். மறுபடியும் வீட்டுக்கு வந்திருக்கிறாங்க. இன்னும் பரிபூர்ண விடுதலை மகள் ஜெய்க்கு கொடுக்கணும் என்று சொல்லி, ஜெய்மேரிக்கு கொடுக்கணும்னு சொல்லிட்டு அந்த மகளுக்காக நம்ம ஸ்தோத்திரம் பண்ணாமா? எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அதே போல இதோ பால் ரமேஷ் என்ற ஊழியக்கார சகோதரன், அவர் வந்து அந்த ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்கிறாப்ல, ரமையா ஹாஸ்பிட்டல்ல. அவருக்கு கூட ஹார்ட் ப்ராப்ளம்,
பரிபூர்ண விடுதலை, பரிபூர்ண சுகம் சகோதரன் பால் ரமேஷுக்கும் கிடைக்கணும். அவங்க மனைவி பிள்ளைகள் ஜெபங்களை கர்த்தர் கேட்டு அந்த ஊழியக்கார பிள்ளை ஆசீர்வதிக்கணும்னு சொல்லி எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணலாமா? ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அதே போல இந்த நாட்களிலே நிறைய பிளட் டெஸ்ட், யூரின் டெஸ்ட், நிறைய ஆபரேஷன், நிறைய ஐசியூ வார்ட்ல இருப்பாங்க, எமர்ஜென்சி வார்ட்ல இருப்பாங்க, ஆம்புலன்ஸ்ல போய் கொண்டிருப்பாங்க. அந்த பிள்ளைகளுக்கு எல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணலாமா? ஏசப்பா உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஆராதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். கர்த்தர் ஒவ்வொரு பிள்ளைகளும் கண்ணோக்கி பாருங்க, கண்ணோக்கி பாருங்க. நிறைய பேருக்கு ஸ்கின் அலர்ஜி இருக்குது. கர்த்தாவே தொடுங்க ராஜா, தொடுங்க தகப்பனே, தொடுங்க 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 ராஜா. ஒரு சின்ன காயம் ஒரு பெரிய ஆபரேஷன் அளவுக்கு கொண்டு போகிறது. ஆண்டவரே ஒவ்வொருத்தரும் தொடுங்க 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 அப்பா. முக்கியமாக சுகர் ஆனும், பிபி ஆனும், இதோ தைராய்டு ஆனும், கேன்சர் ஆனும், அநேக பேருக்கு கோல்டு, இப்ப நிறைய பேருக்கு கோல்டு, நிறைய பேருக்கு ஜுரம். ஆகவே சீதோஷ நிலைமையினால இந்த கிளைமேட் மாறுகிற காரியத்தினால சிறு பிள்ளைகள் இருந்து பெரியோர் வரை பாதிக்கப்பட்டிருக்கிறதால எல்லா சிக்னஸ் இந்த கர்த்தர் விடுதலை கொடுக்கணும்னு சொல்லிட்டு எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணலாமா? ஸ்தோத்திரம் பண்ணுங்க. உங்களுக்கு தெரிந்த பேர்களை சொல்லுங்க. தொடுங்க ஷீலா, என்ற வாலிப மகள். கர்த்தாவே அந்த மக்களை தொடுங்க ஆண்டவரே. நடக்க முடியாது, அமர முடியாது, சாப்பிட முடியாது, ஜீர்ணிக்க முடியாது இருக்கிற மகள் ஷீலாவை இயேசுவின் நாமத்தினாலே கர்த்தர் தொடுவீராக ராஜா. அப்பா நீங்க தொடுங்க 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 ராஜா, தொடுங்க ராஜா. அப்பா படுத்த படுக்கையாய் இருக்கிற யாரா இருந்தாலும் சரி ஆண்டவரே, நீங்க தொடுங்க ராஜா. ஹாஸ்பிட்டல் இருக்கிறவங்க தொடுங்க ராஜா. தன்னுடைய சிகிச்சைக்கு பணம் இல்லாத பிள்ளைகள் தேவைகளை சந்திப்பீராக ராஜா. ஆண்டவரே ஸ்பெஷல் சில்ட்ரன்ஸ் கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் இந்த பிள்ளைகளை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. ஹேண்டிகேப்ட் பிரதரையும் சிஸ்டரையும் கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. ஆண்டவரே கண் தெரியாத இருக்கிறவர்களும், காது கேட்காத இருக்கும், வாய் பேசாத இருக்கிறவர்களும் எல்லாரும் இந்த கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் அவர்களுக்கு நீர் வெளிச்சமாய் இருங்க, வழியாய் இருங்க, துணையாய் இருங்க ஆண்டவரே. நீர் ஆசீர்வதிக்கிறமைக்காக உமக்கு நாங்க நன்றி சொல்லுகிறோம். சுகர் பாதிக்கப்பட்ட பிள்ளைகள் ஒரு சின்ன காயம் அவங்க பெரிய ஆபத்தாகிறதே. அப்படிப்பட்ட காயங்களை இயேசுவின் தழும்புகளால குணமாகட்டும் ஆண்டவரே, குணமாகட்டும் இயேசு சுவாமி. அந்த நீர் ஆசீர்வதிக்கிறமைக்காக உமக்கு நாங்க நன்றி சொல்லுகிறோம். அப்பா இந்த கிளைமேட்ல எந்த பிள்ளைகளுக்கும் ஆண்டவர் எக்ஸாமினேஷன் எழுதுகிற பிள்ளைகளுக்கு எந்த ஒரு சொரமோ, எந்த ஒரு காய்ச்சலோ, எந்த பயத்தினால வருகிற விளைவினங்களோ பிள்ளைகளை தாக்கிக் கொள்ளாதபடிக்கு நாங்கள் பாடின வண்ணமாய் அந்த கோட்டைக்குள்ள அவங்களை மூழ்கி கொள்ளுங்க ஆண்டவரே. அந்த பிள்ளைகளை மூழ்கி கொள்ளுங்க ஆண்டவரே. ஆண்டவரே எக்ஸாமினேஷன் எழுதி கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். எழுதி கரெக்ஷனுக்காக காத்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். இன்னும் வருகிற நாட்கள எக்ஸாமுக்காக ப்ரிப்பேர் ஆகி கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தாவே எல்லா பிள்ளைகள் மேல மனம் இறங்குங்க ஆண்டவரே. அப்படியே ஸ்தோத்திரம் பண்ணலாமா? ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தர் உங்களுக்கு கை கொடுத்த பிள்ளைகளை பேரை சொல்லி சொல்லி ஜெபம் பண்ணுங்க ஆண்டவரே. யாருக்கெல்லாம் பர்த்டேயோ அவர்களை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. யாருக்கெல்லாம் திருமண நாட்கள் அவர்களை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. அப்பா ஆண்டவரே வாழ்க்கை வராத பிள்ளைகளுக்கு வாழ்க்கை வரட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே கர்ப்பம் தரிக்காத பிள்ளைகளுக்கு கர்ப்ப கையினாலே நிரப்புங்க ஆண்டவரே. பிரசவத்துக்காய் காத்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல பிரசவங்களை தாங்க ஆண்டவரே. வயதான தாய் தகப்பன்மாரை கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. அவர்கள் உண்ணுகிற ஆகாரம் அவர்களுக்கு ஜீர்ணிக்கட்டும் ஆண்டவரே. நல்ல பலத்தையும் சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் தாங்க. நரம்புகளை தொடுங்க ஆண்டவரே. ரத்த குழாய்களை தொடுங்க ஆண்டவரே. எலும்புகளை தொடுங்க ஆண்டவரே. சதைகளை தொடுங்க ஆண்டவரே. எல்லா கெட்ட கொழுப்புகள் மறையட்டும் இயேசுவின் நாமத்தினால. நல்ல ஆண்டவரே, ஆண்டவரே நல்ல ரத்தத்தினால ஒவ்வொரு பிள்ளைகளை நிரப்புங்க ஆண்டவரே. நிறைய பிள்ளைகள் டயாலிசிஸ்ல இருக்கிறாங்க ராஜா. ஆண்டவரே டயாலிசிஸ்க்காக இருக்கிற கிட்னி ப்ராப்ளம் இருக்கிற, லங்ஸ் ப்ராப்ளம் இருக்கிற ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகள் மேல மனை இறங்குங்க ராஜா. நீங்க அவர்களை ஆசீர்வதிங்க தகப்பனே. வழியில பாதிக்கப்பட்டிருக்கிற பிள்ளைகளை தொடுங்க ராஜா. இந்த வேதத்தை கூட படிக்க முடியாத கண் பிரச்சனை இருக்கிற பிள்ளைகளை தொடுங்க இயேசுவின் நாமத்தினால. இந்த வார்த்தைகளை கேட்கக்கூடாதபடிக்கு காதுகள் இருக்கிற எல்லாவித தீமையான கோளாறுகளை மாற்றுங்க தகப்பனே. இந்த வார்த்தையை எடுத்து சொல்ல, உண்மை குறித்து பாட, நன்றி சொல்ல, துதிக்க ஆண்டவரே ஒவ்வொரு குரல்களையும் ஓங்கார குரல்களாக மாற்றுங்க ஆண்டவரே. எங்கள் அவயங்கள் எல்லாம் நல்லா இருக்கும் போதே உண்மை நோக்கி தேடி அநேகர் வரட்டும் ஆண்டவரே. கால் நல்லா இருக்கும் போதே நாங்கள் உங்களுடைய பாதத்துல வரட்டும் ஆண்டவரே. முழங்கால் படி போட்டு ஜெபிக்கட்டும் ஆண்டவரே. எங்கள் கரங்கள் எல்லாம் இருக்கும் போதே உண்மை ஹல்லேலூயா நன்றி என்று உயர்த்தி துதிக்க கர்த்தரை ஒவ்வொருத்தரும் பலப்படுத்துங்க ராஜா.
ஆமென். அப்படியாய் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறமைக்காக Thank உமக்கு you, நாங்கள் Lord. நன்றி. Thank you, Lord. மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று ஆவியை சொன்னீர். ஊற்றுவேன் என்று இன்று தன்னை சொன்னீர். மாம்சமாய் கருதி கொள்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஊற்று உங்க மாத்திரம். பரிசுத்த ஆவியை ஊற்றுங்க ராஜா. நாமத்தை உங்க சுகத்தின் மகிமைப்படுத்திக் ஆவியை கொள்ளும். ஊற்றுங்க ஆண்டவரே. பரலோகத்தின் ஆவினால நிரப்புங்க ராஜா. நிரப்புங்க. எங்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் போதுமான ஞானத்தினால நிரப்புங்க ராஜா. ஆமென். பரலோக ஞானத்தினால நிரப்புங்க. நிரப்புங்க. பெற்றோருக்கு கீழ்ப்படிந்து நடக்கக்கூடிய பிள்ளைகளாக ஒவ்வொருத்தரையும் நிரப்புங்க. மாற்றுங்க ராஜா. ஆமென். என் கர்த்தாவிங்க அப்படியே செய்கிறமைக்காக உமக்கு நன்றி கோடி சொல்கிறோம். நன்றி. வெளி ஊர்ல வேலை செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் கருத்திறப்பு கொடுக்கிறோம். ஆமென். ஐயா ஆமென். மனம் இறங்குங்க ஆண்டவரே. மனைவி விட்டு கணவனை விட்டு பிள்ளைகளை விட்டு ஆண்டவரே கடந்து சென்றிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் இயேசுவின் கரம் தங்கியிருக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஜெபிக்கிறோம். அவர்கள் எங்கே இருந்தாலும் சரி ஆண்டவரே பரிசுத்தத்தோடு நீதியோடு விசுவாசத்தோடு வாழ கர்த்தர் உதவி செய்கிறவர்களுக்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம். எல்லாவற்றும் இந்த பாதத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். கொடுக்கிறோம். எங்க ஜெபங்களை கேட்கிறவர் எங்கள் மத்தியில் கடந்து வந்திருக்கிறமைக்காக நாங்கள் ஆமென். நன்றி சொல்கிறோம். ஆமென். உடனே நாங்கள் பேசின வார்த்தைகளை என் கர்த்தர் செவி கொடுத்து பொறுமையாய் கேட்டு சங்கீதம் 40:1 சொல்லுகிறபடி கர்த்தரிடத்தில் என் விண்ணப்பத்தை நான் சொன்னேன், அவர் என்னிடமாய் தெரிந்து பொறுமையாய் என் விண்ணப்பத்தை கேட்டார் என்று சொல்லி இவ்வளவு நேரம் எங்க விண்ணப்பத்தை கேட்ட என் பரலோக தேவனே, இப்போது நீங்க பேசுகிற வார்த்தைகளுக்கு ஆமென். நாங்கள் செவி கொடுக்க எங்கள் ஒவ்வொரு செவிகளை திறந்து விடுங்க ராஜா. ஆமென். எந்த ஒரு தூக்கத்தின் ஆவிகளோ ஆண்டவரே எந்த அசுசின் ஆவிகளோ எங்களை தொடாதபடிக்கு மேற்கொள்ளாத நாங்களுடைய வார்த்தைகளுக்கு முழுமையா செவி கொடுக்க உதவி செய்யுங்க ராஜா. என் கர்த்தர் செய்கிறமைக்காக உமக்கு நன்றி. ஆமென். ஆமென். ஊழியரை மறைத்து என்னோடும் அவரோடும் இந்த ஆன்லைன்ல பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோடு கூட பேசுங்க ஆண்டவரே. பேசும் ஆண்டவரே. குடும்பங்களில சமாதானத்தை தாங்க. இந்த வசனங்களை கேட்கும் போது சமாதானத்தை தாங்க ஆண்டவரே. ஆமென். நிறைய ஆமென். கணவன் மனைவிக்குள்ள பிரிவுகள் ஆண்டவரே, நிறைய டைவர்ஸுக்காக அப்ளை பண்ணி கொண்டிருக்காங்க ஆண்டவரே, நிறைய சண்டை சாடிகள் தகப்பன். இந்த வசனங்கள் அவர்களை தேற்றட்டும் ஆண்டவரே. இந்த வசனங்கள் அவர்களை உயிர்ப்பிக்கட்டும் ஆண்டவரே. வாழ்கிற நாட்கள் வரைக்கும் நான் பலிபீடத்தில் ஒப்பு கொடுத்தது போல நான் ஒப்பு கொடுத்து வாழ்வேன் என்று சொல்லி ஒவ்வொரு பிள்ளைகளும் நீங்க எழுப்புங்க ஆண்டவரே. வேலை இல்லாத பிள்ளைகளுக்கு நல்ல வேலைகளை வசனத்தின் வழியாக நீங்க தாங்க ராஜா. தேவைகளெல்லாம் சந்திங்க, கடன் தொல்லையெல்லாம் மாற்றுங்க, வாங்கின கடன்களை இந்த பிள்ளைகள் திருப்பி கொடுக்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. நீ அப்படியே செய்கிறமைக்காக உமக்கு நன்றி. எந்த விதத்துல எல்லாம் பணங்கள் எனக்கு வரணும்னு சொல்லி ஆண்டவரை ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்களோ அந்த பணங்கள் எல்லாம் அவர்கள் கிட்ட வந்து சேரட்டும் ஆண்டவரே. வீடு ஆண்டவரை கட்டாத இருக்கிற பிள்ளைகள் கட்டி முடிக்கட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே நல்ல ரேட்டுக்கு சேல் ஆகணும்னு சொல்ற பிள்ளைகள் வீடுகள் சேல் ஆகட்டும் ஆண்டவரே. அவங்க தேவைகள்லாம் சந்திக்கப்படட்டும் ஆண்டவரே. எல்லா அவமானங்களையும் மாற்றுகிறமைக்காக எங்களை புனிதராமாக்க ஆண்டவரே. புனிதராம் கடவுள் இந்த பூமியில மனிதனால் பலியானீரே ஆண்டவரே. நாங்க எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க. ஊழியரை மறைத்து எல்லாரோடு கூட பேசுங்க. நேற்றும் இன்றும் என்றும் மாறாது இயேசுவின் அற்புத நாமத்தினாலே தான் தற்பொழுது ஒப்புக்கொண்டு ஜெபிக்கிறோம் இந்த நல்ல பிதாவே. ஆமென். கரங்களை தட்டி எல்லாருக்கும் நன்றி சொல்லலாமா? இவ்வளவு நேரமாக நம் ஜெபங்களை கேட்டுக்கொண்டிருந்த தேவன் அவருடைய வசனத்தின் வழியாக நம்மோடு கூட பேச போகிறார். அந்த வசனத்தை கேட்போம், அதன்படி நடப்போம். கர்த்தர் நம்ம ஒவ்வொருவரும் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. Thank you Lord. நன்றி, நன்றி. இந்த வேளையிலே இந்த வார்த்தைகளை கேட்பதற்கு முன்பாக ஜெபத்தொட்டு செய்த இந்த ஒரே ஒரு அடிப்பாடு, எந்த உள்ளம் தங்கும் இயேசு நாயகா, உந்தன் வீடாய் கொள்ளும் இயேசு நாயகா என்று சொல்லி இந்த ஒரே ஒரு அடிப்பாடலை பாடு. எந்த உள்ளம் வார்த்தையினாலே தங்கட்டும். ஒரு பழைய பாடல் அதில் இருக்காதுன்னு நினைக்கிறேன். பழைய பாடல், எந்த உள்ளம் தங்கும் இயேசு நாயகா, உந்தன் வீடாய் மாற்றும் இயேசு நாயகா. எந்த உள்ளம், எந்த உள்ளம் தங்கும். ஆமென். இயேசு நாயகா, உந்தன் வீடாய் மாற்றும் இயேசு நாயகா, இயேசு நாயகா, இயேசு நாயகா, உந்தன் வீடாய் மாற்றும் இயேசு நாயகா.
எல்லா துதியும், எல்லா கனமும், எல்லா மகிமையும், எல்லா ஆராதனைகளும் என் ஆண்டவரையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டு வார்த்தை வழியாக நீர் எங்களோடு கூட பேசுகிறமைக்காக நன்றி சொல்லி ஜெபிக்கிறோம். மகிமை இந்த நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். Thank you Lord. Hallelujah. Praise the Lord. Thank you Jesus. பிதாவாகிய தேவனுக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் பரிசுத்த ஆவியான தேவனுக்கு துதியும் கனமும் மகிமையும் மகத்துவங்களையும் நம்ம செலுத்துவோம். தேவன் தாமே நம்ம எல்லாரையும் ஆசீர்வதித்து அவர் வழி நடத்துவார். அல்லேலூயா. தேவனுடைய சமூகத்தில் வந்திருக்கிற நம்ம எல்லாரையும் தேவன் தாமே நம்ம எல்லா குடும்பங்களையும் நம்முடைய பிள்ளைகளையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தாமே நம்மை ஆசீர்வதித்து நம்மை பூர்ண சமாதானத்தினாலே நம்மை நடத்துவாராக. இன்னைக்கு கூட இந்த சிலுவை பாதை நாட்களே நம்மை ஒப்பு கொடுக்க வந்திருக்கிறோம். நம்ம எல்லோருமாய் அவருடைய கருத்திலே நம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுப்போம். ஆண்டுடைய ஆவியானவர் நம்ம எல்லாரையும் ஆட்கொண்டு அவர் நடத்த வல்லவராய் இருக்கிறார். இன்றைய நாளிலிருந்து, அதாவது கடந்த புதன்கிழமையிலிருந்து சாம்பல் புதன் என்று ஆரம்பித்து சிலுவை பாதை நாட்கள் 40 நாட்கள் இல்லையா, 40 நாட்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உபவாசத்தோடு கூட இருந்து சாவை சிலுவையினாலே தன் ஜீவனை கொடுத்து சாவை வென்று பிசாசை வென்று நம் எல்லாருக்கும் பாவ மன்னிப்பை கொடுத்து ரட்சிப்பை கொடுத்து நம் எல்லாரையும் பரலோகத்திலே சேர்த்துக் கொள்கிற அளவுக்கு தேவன் நம்மேல் வைத்த அந்த அன்பு நிமித்தம் கிருபை பாராட்டி இருக்கிறார். ஆக இந்த ஒவ்வொரு நாளும் மிகுந்த பயத்தோடு பக்தியோடு கூட நாம விசுவாசத்தோடு கூட இந்த நாட்களை நாம செலவழிப்போம் என்று சொன்னால் நிச்சயமாய் தேவன் நம்ம எல்லாரையும் விசேஷமாய் ஆசீர்வதித்து வழிநடத்துவார். நம்ம எல்லாருக்கும் தெரியும், நாம் எப்பொழுதும் தியானம் பண்ணுகிற வார்த்தைகள், அதாவது சிலுவையிலிருந்து ஆண்டவர் பேசின 7 வார்த்தைகளை இந்த 7 வெள்ளிக்கிழமை நாட்கள்ல நாம தியானிக்க போகிறோம். அதன் மத்தியத்தில ஒவ்வொரு நாளும் சிலுவை பற்றிய மேன்மையை குறித்து நாம பார்க்க போகிறோம். சிலுவையின் 7 வார்த்தைகள் ஆண்டவர் இயேசு பேசினதானே அந்த முத்தான வார்த்தைகள் நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஞாபகம் இருக்கா? வேண்டுமானால் எழுதி வச்சுக்கோங்க. 7 வார்த்தைகள் சிலுவையிலிருந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பேசின 7 வார்த்தைகள். முதல் வார்த்தை என்ன தெரியுமா? பிதாவே இவர்களை மன்னியும் என்ற வார்த்தை. 2வது, இன்றைக்கு என்னோடு கூட நீ பரதேசில் இருப்பாய். 3வது, இதோ உன் தாய், இதோ உன் மகன் என்று ஆண்டவர் பேசின வார்த்தை. 4வது வார்த்தை, என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டாய் என்று சொல்லி. 5வது வார்த்தை, தாகமா இருக்கிறேன் என்று சொல்லி ஆத்ம தாகத்தோடு கூட சிலுவையிலிருந்து கதறின அந்த வார்த்தை. 6வது வார்த்தை, எல்லாம் முடிந்து விட்டது என்று சொல்லி. 7வது வார்த்தையாக, பிதாவே என் ஆவியை உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லி கடைசியிலே ஆண்டவர் தன் ஆவியை பிதாவின் கையில ஒப்பு கொடுத்த இந்த 7 வார்த்தைகளை, சிலுவையிலிருந்து பேசின வார்த்தைகளை ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் செவ்வாய்க்கிழமையும் நாம் தியானம் பண்ண போகிறோம். நிச்சயமாய் தேவன் நம்மை ஆசீர்வதித்து நடத்துவார். இன்றைக்கு முதல் வார்த்தை, பிதாவே இவர்களை மன்னியும் என்ற வார்த்தையின் தலைப்பில நாம இன்னைக்கு பார்க்க போகிறோம். பிரியமானவர்களே, ஆண்டவர் இயேசு நம்மை மன்னிச்சிட்டார். ஆண்டவர் நம்ம எல்லாருடைய குற்றம் குறைகளை, மீறுதல்களை, பாவங்களை, சாபங்களை ஆண்டவர் மன்னிச்சார். நாம மற்றவங்களை மன்னிக்கிறோமா? மன்னிக்கிற இருதயம் நம்மிடத்தில் இருக்கிறதா? மன்னிக்கிற மனப்பான்மை நம்மிடத்தில் இருக்கிறதா? மற்றவங்களை ஏற்றுக்கொள்கிற இருதயம் நம்மிடத்தில் இருக்கிறதா? நாம செய்த மூட்டையான பாவ சாபங்களை ஆண்டவர் இயேசு மன்னித்தாரே. என் பாவங்களை ஆண்டவர் மன்னித்தபடினாலே மற்றவர்கள் எனக்கு செய்த பாவங்களை நானும் மன்னிக்க வேண்டும். அப்பொழுதுதான் நான் உண்மையான கிறிஸ்தவனாய் இருக்க முடியும். உண்மையாய் இயேசுவை விசுவாசிக்கிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும் என்று சொல்லி இருக்க முடியும் என்று சொல்லி அந்த நம்பிக்கையோடு கூட நீங்களும் நானும் ஆண்டுடைய சமூகத்தில் ஒப்பு கொடுப்போம். எடுத்து நாம வாசிக்கலாம். லூக்கா 23வது அதிகாரத்துல 34வது வசனம். லூக்கா 23:34வது வசனம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே பேசின முதல் வார்த்தைகளை இன்னைக்கு வாசிக்கிறாங்க பாருங்க. ஓதமா ஓதமா. ತಂದೆಯೇ ಅವರಿಗೆ ಕ್ಷಮಿಸು, ತಾವು ಏನು ಮಾಡುತ್ತೇವೆಂಬುದನ್ನು ಅರಿಯರು ಅಂದನು.
ஆமென். அல்லேலூயா. லூக்கா 23 அதிகாரத்திலே 34வது வசனம், முதல் சிலுவையின் வார்த்தைகள் என்ன சொல்லுது? அப்பொழுது இயேசு பிதாவே, இயேசு பிதாவே, இவர்களை மன்னியும், இவர்களை மன்னியும், தாங்கள் செய்கிறது என்னதென்று அறிந்திருக்கிறார், இன்னது என்று அறியாமல் அறியாதிருக்கிறார்கள் என்றார். ஆமென். அல்லேலூயா. ஆண்டவர் இயேசு, அவ்வளவுதான். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பாருங்க, சிலுவையிலே அறிந்த போது அநேக பாடுகளை ஏற்றுக்கொண்டார். இந்த வார்த்தைகளை நீங்க வாசித்து பாருங்க. இதுல மேல 33வது வசனத்தை வாசித்து பாருங்க. சிலுவையிலே அறிந்த போது அக்கிரமக்காரர்களில் ஒருவராய் இவர் அடிக்கப்படுவார் என்று எசையா தீர்க்கதரிசி வழியாக சொல்லப்பட்ட, அதாவது இயேசு கிறிஸ்துவுக்கு 1000 வருஷத்திற்கு முன்பதாகவே தீர்க்க தரிசனத்தை ஏதோ ஏசாயா தீர்க்கதரிசி சொன்ன அந்த வார்த்தை இங்க நிறைவேறுகிறது. 33வது வசனம் என்ன சொல்லுது? ಏನಮ್ಮ? ಅವರು ಕಪಾಲವೆಂಬ ಸ್ಥಳಕ್ಕೆ ಬಂದಾಗ ಅಲ್ಲಿ ಆತನನ್ನು ಆ ದುಷ್ಕರ್ಮಿಗಳನ್ನು ಶಿಲುಬೆಗೆ ಹಾಕಿದರು. ಒಬ್ಬನನ್ನು ಆತನ ಬಲಗಡೆಯಲ್ಲಿ, ಒಬ್ಬನನ್ನು ಆತನ ಎಡಗಡೆಯಲ್ಲಿ ಹಾಕಿದರು. ஆமென். அல்லேலூயா. கபாலஸ்தலம் என சொல்லப்பட்ட இடத்தில் அவர்கள் சேர்ந்த பொழுது, அதாவது கல்வாரி சிலுவை, அதாவது கல்வாரி மலை அண்டை அவர்கள் சேர்ந்த போது, அங்கே அவரையும் அவருடைய வலது பாரிசத்தில் ஒரு குற்றவாளியையும் அவருடைய இடது பாரிசத்தில் ஒரு குற்றவாளியையும் சிலுவையில் அறைந்தார்கள். ஆமென். ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லும்போது சொல்றாரு, அக்கிரமக்காரரில் ஒருவராய் இவர் எனப்படுவார் என்ற அந்த வார்த்தை பாருங்க. 2 திருடர்கள் மத்தியத்துல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பரிசுத்தமுள்ள தேவனை, பரிசுத்தரை அவர்கள் அறிகிறார்கள். என்னிடத்திலே பாவம் முன்னென்று யாரால் உங்களால் குற்றப்படுத்த முடியும் என்று ஆண்டவர் தைரியமாய் உரைத்தார். ஆக அப்படிப்பட்ட அந்த மனிதரை, அந்த இயேசுவை குற்றவாளிகளுக்கு மத்தியத்திலே, அக்கிரமக்காரர்களுக்கு மத்தியத்திலே அவரை அறைந்தார். எவ்வளவு பெரிய தூஷணம் அன்பானவங்களே. இதையும் ஆண்டவர் கேட்டார். அதோடு கூட 35வது வசனத்தை பாருங்க. அங்கே போடுங்க வருங்க எல்லாரும் கேலி பண்றாங்க, போர்ச்சேவகர்களுக்கு கேலி பண்றாங்க, தூ என்று துப்புறாங்க. அதோடு கூட மாத்திரல, தலையை குலுக்கி கொண்டு அவரை பார்த்து அவமானமாய் பேசிக் கொண்டு போனார்கள் என்று அங்க வசனம் சொல்கிறது. அதுல 35வது வசனம் பாருங்க என்ன சொல்லுது? ஜனங்கள் நின்று பார்த்து கொண்டு இருந்தார்கள். அவர்களுடனே கூட அதிகாரிகளும் அவரை இகழ்ந்து அவரை மற்றவர்களை இவன் ரட்சித்தான். ஏற்கனவே ஜனங்கள் எல்லாம் தூஷிக்கிறாங்க. அது 10வது போர் சேவகர்களும் என்ன சொல்றாங்க? இவர் மற்றவனை ரட்சித்தான், இவன் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட கிறிஸ்துவானால் தன்னைத்தானே ரட்சித்துக் கொள்ளட்டும் என்றார்கள். அல்லேலூயா. தன்னைத்தானே ரட்சித்துக் கொள்ளட்டும், அப்புறமா பார்க்கலாயா. இவனே இவருக்கு ரட்சித்துக் கொள்ள தகுதி இல்ல. அப்படி இருக்கும்போது நம்ம எப்படி ரட்சிக்க முடியும்? நம்முடைய பாவங்களை எப்படி மன்னிக்க முடியும்? நம்முடைய பாவ சாபத்திலிருந்து எப்படி போக்க முடியும் என்று சொல்லி அவரை கேலி செய்தார்கள். அடுத்த வசனம் பாருங்க என்ன சொல்லுது? போர் சேவகரும் அவரிடத்தில் சேர்ந்து அவர்களுக்கு காடியை கொடுத்து நீ யூதரின் ராஜாவானால் உன்னை ரட்சித்துக் கொள் என்று அவரை பரியாசம் பண்ணினார்கள். ஆமென். 37வது வசனம் ஓதமா. 37. ನೀನು ಯೆಹೂದ್ಯರ ಅರಸನಾಗಿದ್ದರೆ ನಿನ್ನನ್ನು ರಕ್ಷಿಸಿಕೊ ಅಂದರು. ಇದಲ್ಲದೆ ಆತನ ಮೇಲ್ಗಡೆಯಲ್ಲಿ ಇವನು ಯೆಹೂದ್ಯರ ಅರಸನು ಎಂಬುದಾಗಿ ಒಂದು ವಿಳಾಸವಿತ್ತು. அல்லேலூயா. 10வது அப்படின்னு சொல்லி வருங்க போருங்க கேலி பண்றது இல்லாம, பிரியமானவர்களே, எல்லாரும் கேலி பண்றாங்க. நீ ரட்சகரானால், நீர் மீட்பரானால், நீ தேவகுமாரனாகிய கிறிஸ்துவானால் செலுவிலிருந்து இறங்கி வாரும், அப்பொழுது நாங்கள் உம்மை விசுவாசிக்கிறோம் என்று சொல்லி தூஷணம் பண்ணினார்கள், தூஷித்தார்கள் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். இவைகள் எல்லாவற்றின் மத்தியத்துல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய திருவாய் மலர்ந்து சொன்ன வார்த்தை தான் இந்த அன்பான இந்த 34வது வசனம். பிதாவே, இவர்களை நீர் மன்னியும், இவர்கள் செய்கிற காரியங்கள் இவர்கள் அறியாமல் செய்கிறார்கள். ஆண்டவரே, அல்லேலூயா. என்ன செய்றாங்களா? அறியாமல் செய்றாங்க. தெரியாத செய்த பாவங்களை நீர் இவர்களுக்கு மன்னியும் ஆண்டவரே என்று சொல்லி மிக இரக்கத்தோடு கூட, அன்போடு கூட பிதாவை நோக்கி ஜெபிக்கிற ஒரு விசேஷமான ஒரு ஜெபம். அன்பானவர்களே, இப்படிப்பட்ட ஒரு நிலைமை ஒரு மனுஷனுக்கு வந்தா
பாடுகள் மத்தியில் இருக்கிற மனுஷன், உபத்திரவத்தின் மத்தியில் இருக்கிற மனுஷன், அவமானத்தின் மத்தியில் இருக்கிற மனுஷன், வியாதியில் இருக்கிற மனுஷன், பண கஷ்டத்தில் இருக்கிற மனுஷன், எல்லாரும் ஒதுக்கப்பட்ட நேரத்தில் இருக்கிற ஒரு மனுஷனுக்கு இப்படிப்பட்ட ஒரு நிலை வந்தால், பிதாவே இவர்களை மன்னியும் என்ற அந்த செபிக்கிற இருதயம் அவர்களுக்கு வருமா? யோசனை பண்ணி பார்ப்போம். ஆண்டவர் இதைத்தான் உங்களுக்கும் நமக்கும் அவர் கற்றுக் கொடுத்தார். இந்த பாடங்களை நீங்களும் நானும் கற்றுக்கொண்டு கூடுமான வரைக்கும் ஒருவரை ஒருவர் நாம மன்னிப்போம் என்று சொன்னார், இந்த மன்னிக்கிற இருதயம் சுபாவம் நமக்குள்ள இருக்கும் என்று சொன்னால் நிச்சயமாய் தேவன் நம்மை மன்னிப்பார். 1 தெசலோனிக்கேயர் 1:15 சொல்லுது இல்லையா, பாவிகளை ரட்சிக்கவே கிறிஸ்து இயேசு இந்த உலகத்திற்கு மனிதனாய் வந்தார். அல்லேலூயா. பாவப்பட்ட மனிதனை மன்னிக்க ரட்சிக்க இந்த உலகத்துக்கு இயேசு கிறிஸ்து வந்தார் என்று சொல்லி பவுல் சின்னப்பர் சொல்லுகிறதை மிக தெளிவோடு கூட நாம கேட்கலாம். அதோடு கூட மாத்திரம் அன்பானவர்களே, மத்தேயு 1 அதிகாரம் வாங்க. மத்தேயு 1 அதிகாரத்துல அங்க 21வது வசனத்தை வாசித்து பாருங்கள். அங்கே அருமையான ஒரு வார்த்தை சொல்லுகிறது. ஆண்டவர் தம்முடைய பிறப்பின் அந்த நாளிலே சொல்லப்பட்ட விசேஷித்த ஒரு செய்தி. மத்தேயு 1 அதிகாரம் 21வது வசனம் மிக அருமையாக சொல்லப்படுகிற ஒரு வார்த்தை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு எதற்காக வந்தார்? அல்லேலூயா. பிதாவே இவர்களை மன்னியும் என்று சொன்னாரே, இந்த வார்த்தை எவ்வளவு நிறைவேறுகிறது பாருங்க. 1:21 ಆಕೆಯು ಒಬ್ಬ ಮಗನನ್ನು ಹಡೆಯುವಳು, ನೀನು ಆತನಿಗೆ ಯೇಸು ಎಂದು ಹೆಸರಿಡಬೇಕು, ಯಾಕೆಂದರೆ ಆತನೇ ತನ್ನ ಜನರನ್ನು ಅವರ ಪಾಪಗಳಿಂದ ಬಿಡಿಸಿ ಕಾಯುವನು ಅಂದನು. ஆமான்பார்களே, அல்லேலூயா. என்ன சொல்லுது? அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவார்கள். நல்ல கவனிங்க, அவருக்கு இயேசு என்று பெயரிடுவார்கள். ஏனெனில் அதாவது இயேசு என்றால் என்ன அர்த்தம்? அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி மன்னித்து ரட்சித்து அவர்கள் எல்லாரையும் ரட்சிப்பார் என்றார். அல்லேலூயா. இயேசு வந்ததே எதுக்காக அப்படின்னு சொன்னா பாவங்களை மன்னிக்கதான் அன்பானவர்களே. ஆகவேதான் சிலுவையிலிருந்து ஆண்டவர் பேசின வார்த்தை, முதல் வார்த்தை, பிதாவே இவர்களை மன்னியும். தெரியாம செய்யறாங்க ஆண்டவரே, பிதாவே இவர்களை மன்னியும் என்று சொல்லி அங்க சொல்லப்படுகிற ஒரு விசேஷித்த ஒரு சத்தியம். அதோடு கூட மாத்திரம் இல்ல, மார்க் 1 அதிகாரம் வாங்க. அப்படியே மத்தேயுக்கு முன்னாடி நெக்ஸ்ட் பாருங்க. மார்க் 1 அதிகாரத்துல அங்க யோவான் ஸ்நானகனால் சொல்லப்படுகிற ஒரு விசேஷித்த ஒரு சத்தியம். அதுல கடைசியில 77வது வசனம். மார்க் 1 அதிகாரத்துல 77வது வசனம். தோ நான் உனக்கு முன்பதாக, அதாவது மெஸ்ஸியாவுக்கு முன்பதாக நான் உன்னை அனுப்புகிறேன் என்று அந்த மனிதன் வந்தான், வனாந்தரத்திலிருந்து வந்தான். வனாந்தரத்திலிருந்து கூப்பிடுகிற கூக்குரல் அவன்தான் யோவான் ஸ்நானகன். அந்த யோவான் ஸ்நானகனால் சொல்லப்படுகிற வார்த்தை மார்க் 1 அதிகாரத்துல 77வது வசனம் என்ன சொல்லுது? லூக்கா 1 அதிகாரத்துல 77 மணிக்கணும். லூக்கா 77வது அதிகாரத்துல 77வது வசனம் மிக தெளிவான ஒரு வசனம். யோவான் ஸ்நானகன் பிறந்த போது வனாந்திரத்தில் வளர்ந்த அவர் சொல்லுகிறார் பாருங்க, இயேசு கிறிஸ்துவை குறித்து என்ன சொல்லுகிறது? தமது தேவனுடைய உருக்கமான, நல்ல கவனிங்க, தமது தேவனுடைய மகா பரிசுத்தமுள்ள பரலோக தேவனுடைய உருக்கமான இரக்கத்தினாலே அவருடைய ஜனத்துக்கு பாவ மன்னிப்பாகிய ரட்சிப்பை அவர்களுக்கு தெரியப்படுத்தவும் அவருக்கு முன்பாக நடந்து போனான். அல்லேலூயா. ரட்சிப்பை வெளிப்படுத்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வருகிறார் என்று சொல்லி யோவான் ஸ்நானகன் அறிவித்து அவர்களுக்கு முன்னே கடந்து போனார் என்று சொல்லி பைபிள் மிக அழகாய் லூக்கா 1 அதிகாரத்தில் 77வது வசனம் இன்னும் அநேக காரியங்களை சொன்னார். இதோ தேவாட்டுக்குட்டி வருகிறார், உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிறவர் என்று சொல்லி. அன்பானவர்களே, நம்ம எல்லாருடைய பாவங்களை சுமந்து தீர்க்கவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு மனிதனாய் வந்தார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம் இல்லையா? அப்போஸ்தலர் 4 அதிகாரம் 12வது வசனம் மிக அருமையாய் ஒரு வசனம் சொல்கிறது. அப்போஸ்தலர் 4 அதிகாரத்துல 12வது வசனம். ஓ ஆண்டவருடைய அபிஷேகத்தை பெற்றவர்கள், பரிசுத்த ஆவியினால் நிரம்பின
நிரப்பப்பட்ட பேதுரு முதற்கொண்டு சீடர்கள் எல்லோரும் சொன்ன விசேஷித்த ஒரு வார்த்தை அவராலே அன்றி என்று சொல்கிறது. அவராலே அன்றி என்ற அந்த வார்த்தை சொல்கிறது. 4:12 4:12 ಬರಬೇಕಾದ ರಕ್ಷಣೆಯು ಇನ್ನಾರಲ್ಲಿಯೂ ಸಿಕ್ಕುವುದಿಲ್ಲ. ಆ ಹೆಸರಿನಿಂದಲೇ ಹೊರತು ಆಕಾಶದ ಕೆಳಗೆ ಮನುಷ್ಯರೊಳಗೆ ಕೊಡಲ್ಪಟ್ಟಿರುವ ಬೇರೆ ಯಾವ ಹೆಸರಿನಿಂದಲೂ ನಮಗೆ ರಕ್ಷಣೆಯಾಗುವುದಿಲ್ಲ ಎಂದು ಹೇಳಿದರು. ஆமான்மானவர்களே, அல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவாலே அன்றி, சொல்லுங்க, என்ன சொல்லுது? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவாலே அன்றி வேறொருவரால் நமக்கு ரட்சிப்பு இல்லை என்று வானத்தின் கீழங்கும் இயேசுவின் நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் நமக்கு கொடுக்கப்படவில்லை என்று சொல்லி அப்போஸ்தலர்கள் மிக தைரியமாய் சொன்னார்கள். ஆகவேதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தைகளை நினைவு கூர்ந்தார்கள். அவராலே அன்றி ரட்சிப்பு இல்லை. ஏனெனில் பாவங்களை மன்னிக்கிறவர் இவர் ஒருவர்தான். பாவங்களை சுமந்து தீர்த்தவர் இவர்தான். மனித குலத்தை மாற்றி பாவங்களை மன்னித்து பரலோகத்தின் ஜனங்களாக உங்களையும் நம்மையும் மாற்ற ஆண்டவர் இந்த பூமிக்கு மனிதனாய் வந்தார். அல்லேலூயா. ஜாதி மதம் பேதமின்றி யாராயிருந்தாலும் கூட சரி, இயேசுவே எங்கள் மேல் மனம் இறங்கும், இயேசுவே எங்கள் மேல் மனம் இறங்கும், தயவாய் எங்கள் மேல் மனம் இறங்கும் என்று சொல்லி யார் ஒருவர் மன்னிப்பு கேட்டு மனம் வருந்துகிறார்களோ அவர்கள் ஒவ்வொருவரையும் தேவன் மன்னிக்க வல்லவராயிருக்கிறார். அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரத்தில் வாங்க 43-44 வசனம். அங்கே கொர்நேலி வீட்டுக்கு பேதுரு வந்து அவருடைய சொந்த பந்தங்கள் எல்லாருக்காக அவர் ஜெபம் பண்ணுகிறார். கொர்நேலியுடைய சொந்த பந்தங்கள் எல்லாரையும், அக்கம் பக்கம் இருக்கிறவங்களை எல்லாரையும் கூப்பிடுறார். அதனால்தான் உங்க வீட்டுல ஜெபம் நடக்கும்போது அக்கம் பக்கம் இருக்கிறவங்க எல்லாம் கூப்பிடுங்க. அந்த ஜெபத்தின் வழியாய் அவங்க தொடப்படுவாங்க. ஏன்னா ஒரு நாள்ல நம்ம அப்படிதான் தொடப்பட்டோம். யாரோ ஒரு வீட்டுக்கு போய் எங்க ஜெபம் நடக்கிறது நிமித்தம், தேவாலயத்துக்கு போய் எங்க ஜெபம் நடக்கிறது நிமித்தம் நம்ம தொடப்பட்டோம் இல்லையா? அதனால உங்க வீட்டுல கூட ஜெபம் நடக்கும் போது அக்கம் பக்கம் இருக்கிறவங்க எல்லாம் கூப்பிடுங்க. தயவுசெய்து வாங்க என்று சொல்லுங்க. வர்றாங்களோ இல்லையா, 2வது கூப்பிட வேண்டிய வேலை நம்முடைய வேலை. போன் பண்ணி கூப்பிடுங்க. தயவுசெய்து இன்னைக்கு நேற்று முந்தானத்தை எப்ப பாத்தீங்களோ, இன்னைக்கு வெள்ளிக்கிழமை ஜெபம் இருக்குது, செவ்வாய்க்கிழமை ஜெபம் இருக்குது, வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு பாருங்க. வராங்களோ இல்லையா, 2வது அவங்க வர வைக்கணும். அதே போலதான் கொர்நேலியும் தான் சொந்த பந்தங்கள் எல்லாரையும் கூப்பிட்டு அங்க ஜெபம் நடக்கிறது. பேதுரு வந்து அங்க ஜெபம் நடத்துறார். அங்க நடக்கிற சம்பவம் தான் இது. அப்போஸ்தலர் 10ஆவது அதிகாரத்துல 43 43-44 உதமா 43-44 ಆತನಲ್ಲಿ ನಂಬಿಕೆ ಇಡುವ ಪ್ರತಿಯೊಬ್ಬನು, ಆಂಡವರಾಗಿಯ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನಲ್ಲಿ ನಂಬಿಕೆ ಇಡುವ ಪ್ರತಿಯೊಬ್ಬನು ಆತನ ಹೆಸರಿನ ಮೂಲಕವಾಗಿ ಪಾಪ ಪರಿಹಾರವನ್ನು ಹೊಂದುವನೆಂದು ಆತನ ವಿಷಯದಲ್ಲಿ ಪ್ರವಾದಿಗಳೆಲ್ಲರೂ ಸಾಕ್ಷಿ ಹೇಳಿದ್ದಾರೆ ಅಂದನು. ಪೇತ್ರನು ಈ ಮಾತನ್ನು ಕೇಳಿ ಪೇತ್ರನ ಮಾತುಗಳನ್ನು ಇನ್ನೂ ಹೇಳುತ್ತಿರುವಾಗ ಅವನ ವಾಕ್ಯವು ಕೇಳುವವರ ಮೇಲೆ ಪವಿತ್ರಾತ್ಮ ವರವು ಇಳಿಯಿತು. ಅವರು ನಾನಾ ಭಾಷೆಗಳನ್ನಾಡುತ್ತಾ ದೇವರನ್ನು ಕೊಂಡಾಡುತ್ತಾ ಇರುವುದು. ಇದೇ ರಕ್ಷಣೆ. ಆಮೇಲೆ ಇದೇ ಪಾಪ ಪರಿಹಾರಕ್ಕೆ ದಾರಿ. ದೇವರ ವಾಕ್ಯವನ್ನು ನಾವು ಕೇಳಲೇಬೇಕು. ಆಗ ದೇವರು ನಮ್ಮನ್ನು ಶ್ರಮಿಸಿ ನಮ್ಮನ್ನು ಆಶೀರ್ವದಿಸಿ ನಮ್ಮನ್ನು ಕಾಪಾಡುತ್ತಾರೆ. படிங்க 43-44. அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவர் யாரோ, அதாவது கொர்நேலி சொந்தக்காரருக்கு எல்லாருக்கும் பேதுரு வந்து பிரசங்கம் பண்றாரு, ஜெபம் பண்றாரு. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற எல்லோருக்கும் அவன் அவருடைய நாமத்தினாலே பாவ மன்னிப்பை பெறுவான் என்று, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே பாவ மன்னிப்பை பெற்றுக் கொள்வார்கள் என்று தீர்க்கதரிசிகள் எல்லாரும் அவரை குறித்து சாட்சி கொடுக்கிறார்கள். தீர்க்கதரிசிகள் எல்லாரும் இயேசு கிறிஸ்துவை குறித்து சாட்சி சொன்னார்கள் என்று பேதுரு எல்லாருக்கும் அவர் சொல்றார். சொன்ன பிறகு இந்த வார்த்தைகளை பேதுரு பேசிக் கொண்டிருக்கையில், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைகளை பேதுரு பிரசங்கித்துக் கொண்டிருக்கும் போது வசனத்தை கேட்ட எல்லா ஜனங்கள் மேலும் அவர் மேலும் பரிசுத்த ஆவியினால் இறங்கினார். பல பாஷைகளை பேசியதையும் பற்பல பாஷைகளை பேசியதையும் தேவனை புகழ்கிறதையும்
பேதுருவோடு கூட வந்திருந்தவர்கள் சேவகர்கள் மூலம் விசுவாசிகள் கேட்கும் போது பரிசுத்த ஆவியின் வரம் புறஜாதிகள் மேலும் பட்டது என்று ஆச்சரியப்பட்டார்கள். அல்லேலூயா. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் பாவ மன்னிப்பை கொடுக்கிறவர், அவர்தான் நம்மை ரட்சிக்கிறவர், அவர்தான் நம்மை மீட்கிறவர் என்ற அந்த சத்தியத்தை பேதுரு பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கும் போது பரிசுத்த ஆவியானவர் எல்லார் மேலும் இறங்கி வந்தார். அப்போ பேதுருவோடு கூட இருந்தவர்கள் விசுவாசிகள் எல்லோரும் ஆச்சரியப்பட்டார்களா? புறஜாதிகள் மேல் கூட ஆண்டவருடைய ஆவியானவர் பொழியப்படுகிறாரு, புறஜாதிகளுக்கு மன்னிப்பு கிடைக்கிறது, புறஜாதிகளையும் மீட்கப்படுகிறாரு, புறஜாதிகளும் ரட்சிக்கப்படுகிறார்களே. ஆமன்பானவர்களே, எந்த பாஷைக்காரரும் எந்த மொழி பேசுகிறவரும் யாராய் இருந்தாலும் கூட ஆண்டவர் அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் மனம் இறங்கி அவர்களை ரட்சித்து அவர்களை ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். ஆகவேதான் ஆண்டவர் சொன்னார், பிதாவே இவர்களை மன்னிய. இந்த பூமியிலே மனுஷகுமாரன் பாவங்களை மன்னிக்க அவருக்கு அதிகாரம் உண்டு என்பதை குறித்து அவர் உயிரோடு இருந்த நாட்கள் அநேக அற்புத அடையாளங்களை அவர் செய்தார். ஆண்டவரிடத்தில் வந்த ஒவ்வொரு நோயாளிகளையும், ஒவ்வொரு பலவீனம் உள்ளவர்களையும், கிறிஸ்தவர்களையும், குருடர்களையும் எல்லாருடைய பாவங்களை மன்னித்து 38 வருஷமாய் படுத்திருந்த அவனை, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது, உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட என்று சொல்லி ஆண்டவர் சொன்னார். அல்லேலூயா. விபச்சாரத்திலே பிடிப்பட்ட ஒரு மகளை பார்த்து ஆண்டவர் சொன்னார், நீ போ, சமாதானத்தோடு கூட போ, இனி பாவம் செய்யாத, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது. ஆமன்பானவர்களே, நம்முடைய பாவங்கள் கூட அப்படித்தான் தேவன் நம்மை மன்னித்து நம்மை ஆசீர்வதித்து அவர் நடத்துகிறார். நம்முடைய அழிவிலிருந்து நம்மை விலக்கி காத்துகிறார். எல்லா விதமான பாவ சாபத்திலிருந்து, சாத்தானுடைய சதி திட்டத்திலிருந்து உங்களையும் நம்மையும் ரட்சித்து மீட்டுக் கொள்ளவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு மனிதனாய் வந்தார். இந்த பாவங்களை மன்னிக்கும்படிக்கு தேவன் நம்ம எல்லாருக்கும் விசேஷமாய் சொல்லிக் கொடுத்த அந்த பரலோக ஜபத்துல பாருங்க, மிக அழகான ஒரு ஜபம் இல்லையா? கடைசியில எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் மன்னித்து மற்றவங்களை மன்னிக்கிறோம் ஆண்டவரே, எங்க பாவங்களை நீர் எங்களுக்கு மன்னியும் ஆண்டவரே என்று சொல்லி அவர்கள் மன வருத்தத்தோடு கூட ஜெபிக்கும் போது நிச்சயமா அது அப்படியே நடக்கும். மற்றவங்களை நாம மன்னிக்கணுங்க, மற்றவங்களை நம்ம ஏற்றுக்கொள்ளணும். அப்போதான் நம்முடைய வியாதியிலிருந்து, நம்ம பிரச்சனையிலிருந்து, நம்முடைய குழப்பத்திலிருந்து, நம்முடைய வேதனையிலிருந்து, எல்லா விதமான கஷ்ட நஷ்டத்திலிருந்து ஆண்டவர் நம்மை விடுதலை ஆக்குவார். மற்றவங்களை மன்னிக்காத பொறாமை எண்ணத்தோடு கூட நாம இருப்போம் அப்படின்னு சொன்னா, அதே அசுத்தத்தோடு கூட இருப்போம், அதே பிசாசு எண்ணங்களோடு கூட நாம் இருப்போம். நான் ஏன் அவர்களை மன்னிக்கணும்? நான் ஏன் அவர்களை மன்னிக்கணும்? ஏன்னா இயேசு நமக்கு மன்னித்தாரு இல்லையா? இயேசு நமக்கு மன்னிச்சாரா இல்லையா? இயேசு நமக்கு மன்னிச்சார்னா நாம மற்றவங்களை என்ன பண்ணோம்? கட்டாயமா மன்னிக்கணுங்க. அப்போதான் நாம மன்னிக்கப்படுவோம். அதான் அந்த பரலோக ஜெபம். 365 நாளும் நாம சொல்றோம், காலையிலயும் சொல்றோம், சாயங்காலமும் சொல்றோம், நேரம் கிடைக்கும் போதெல்லாம் சொல்றோம். ஆனா இதை கடைபிடிக்கிறோமா? பிதாவே இவர்களை மன்னியும் என்று சொல்லி ஆண்டவர் இயேசு நமக்கு கற்றுக் கொடுத்தாரு. ஆண்டவரே, நாங்க மற்றவங்களை மன்னிக்கிறோம் ஆண்டவரே, எங்களை நீங்க மன்னிங்க ஆண்டவரே. இந்த ஜபத்தை நாம சொல்றோமா? கடைசி ஒரு வசனத்தை வாசித்து நாம ஜபிக்கலாம். எபேசியர் வாங்க, கலாத்தியருக்கு நெக்ஸ்ட் இருக்க பாருங்க. எபேசியர் புதிய ஏற்பாடுல அதுல 4ஆம் அதிகாரத்துல 32வது வசனம் மிக அருமையான ஒரு வசனம். இங்கே உனக்கும் எனக்கும் சொல்லப்படுகிறது. அநேக காரியங்களை குறித்து ஆண்டவர் சொல்கிறார். பாவம் மன்னிக்கப்பட வேண்டும் என்று சொன்னார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் கரத்துல நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் ஒப்பு கொடுக்கும் போது நிச்சயமாய் தேவன் நம்மை மன்னித்து நம்மை ஆசீர்வதித்து வழிநடத்த அவர் வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. எடுத்துக்கொள்ளுங்க, பைபிள்ல மிக அருமையான ஒரு வசனம் இல்லையா? 4ஆம் அதிகாரத்துல 32வது வசனம் மிக அருமையான ஒரு வசனம். நம்ம எல்லாருமாய் சேர்ந்து படித்து நம்ம தியானம் பண்ணி நம்ம ஒப்பு கொடுத்து நம்ம ஜெபம் பண்ணலாம். 4:32 4:32 ಇದೆಯಾ? ಓದಿ. ಒಬ್ಬರಿಗೊಬ್ಬರು ಉಪಕಾರಿಗಳಾಗಿಯೂ ಕರುಣೆಯುಳ್ಳವರಾಗಿಯೂ ಕ್ಷಮಿಸುವವರಾಗಿಯೂ ಇರಿ. அல்லேலூயா. அಷ್ಟೇ. கடைசியா நமக்கு சொல்ற ஒரு வார்த்தைங்க, பிதாவே இவர்களை மன்னியும் என்று சொல்லி ஆண்டவர் சொன்னார் இல்லையா? அந்த வார்த்தைக்கு நீங்களும் நானும் கீழ்ப்படிவோம் என்று சொன்னார். ஆண்டவர் என்னை மன்னித்து விட்டார்,
ஆக என் வாழ்க்கையில நான் எப்படியா இருக்கணும்? படிங்க 4:32. ஒருவருக்கு ஒருவர் தயவாயும் நல்ல கவனிங்க. ஒருவருக்கு ஒருவர் எப்படியா? தயவாயும் மன உருக்கமாயும் மனதுருகி மனதிலிருந்து சொல்லணும். வெறும் உதட்டினாலும் மாத்திரம் இல்ல, தயவாய் சொல்லணும் இல்லையா? அந்த தயவு இருதயத்திலிருந்து வரணும். மன உருக்கம், இந்த மனசு உருகணும். உருக்கத்தோடும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னிப்பது போல பிதாவே இவர்களை மன்னியும் என்று சொன்னார் பாருங்க. அந்த வார்த்தை நிறைவேறுது பாருங்க. இங்க புனித பவுல் சின்னப்பர் சொல்றார், பிதாவாகிய தேவன் கிறிஸ்துவுக்குள் நம்ம எல்லாரையும் மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கு ஒருவர் மன்னியுங்கள். அல்லேலூயா. அப்போதாங்க பரலோக தரிசனம் உனக்கும் எனக்கும். அப்போதான் பரிசுத்த ஆவியின் அபிஷேகம். அப்பொழுதுதான் பாவ மன்னிப்பு, அப்பொழுதுதான் விடுதலை, அப்பொழுதுதான் சுகம், அப்பொழுதுதான் ஆரோக்கியம் உனக்கும் எனக்கும் கொடுக்க தேவன் வல்லவராய் இருக்கிறார். ஜெபம் ஆண்டுடைய பரிசுத்த கரத்திலே நம்முடைய ஆவி ஆத்துமா சரீரங்களை ஒப்பு கொடுப்போம். ஒருவருக்கு ஒருவர் தயவாயும் தயவுள்ளவர்களாய் இருங்க. தேவன் கிருபை உள்ளவராய் இருக்கிறார். நாம் தயவுள்ளவர்களாய் இருக்கணுமா? கர்த்தருடைய கண்கள்ல கிருபையும் மனுஷர் கண்கள்ல தயவும் கிடைக்கணுமா? தயவுள்ளவர்களாயும் மன உருக்கத்தோடு கூட, மனதுருகி அன்போடு கூட, நல்ல எண்ணத்தோடு கூட, நல்ல குணங்களோடு கூட, வெறும் வாய்னால மாத்திரம் அல்ல, நம்முடைய இருதயத்தின் ஆழத்திலிருந்து பிதாவாகிய தேவன் கிறிஸ்து இயேசுக்குள்ளே நம்மை மன்னித்தது போல நாமும் ஒருவரை ஒருவர் மன்னிக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் இயேசு இன்றைக்கு நம்ம மத்தியில் அவர் எதிர்பார்க்கிறார். ஆக இந்த முதல் வெள்ளிக்கிழமைக்கு ஜபத்திற்கு வந்திருக்கிற நம்ம எல்லாரையும் ஆண்டுடைய கரங்களை ஒப்பு கொடுப்போம். ஆண்டவர் தாமே நம்ம எல்லாரையும் ஆசீர்வதித்து நடத்துவார். ஜெபமா நம்ம எல்லாருமாய் கண்களை மூடுவோம். நம்முடைய குற்றம் குறைகளுக்காக ஆண்டவரிடத்துல மனம் வருந்துவோம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து நடத்துவார். அல்லேலூயா. இயேசுவே என் தெய்வமே, என்மேல் மனமிரங்கும். சொல்லுங்க எல்லாருமாய். இயேசுவே என் தெய்வமே, thank you Lord, thank you Lord Jesus. என்மேல் நான் பாவம் செய்தேன், உம்மை நோக செய்தேன். நான் பாவம் செய்தேன், உம்மை நோக செய்தேன். உம்மை தேடாமல் வாழ்ந்து வந்தேன். உம்மை தேடாமல் வாழ்ந்து வந்தேன். என்னை மன்னியும் தெய்வமே, இந்த ஒரு விசை மன்னியுமே. இயேசுவே என் தெய்வமே, என்மேல் மனமிரங்கும். சொல்லுங்க கடைசியா எல்லோருமாய் சேர்ந்து. இயேசுவே என் தெய்வமே, என்மேல் மனமிரங்கும். நீங்கள் ஒருவருக்கு ஒருவராய் தயவாயும் மன உருக்கமாயும் பிதாவாகிய தேவன் கிறிஸ்து இயேசுக்குள் உங்களை மன்னித்தது போல நீங்களும் ஒருவரை ஒருவர் மன்னியுங்கள் என்று ஆண்டவர் இயேசு நமக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார். பிதாவே இவர்களை மன்னியும் என்று சொல்லி ஆண்டவர் முதல் வார்த்தையிலே சொன்னது போல நினைவு கூர்ந்து நாம் ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுவோம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற நல்ல பிதாவே, நன்மையான ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல நேரத்திற்காய் நன்றி செலுத்துகிறோம். பூமியில மன்னிக்கிறதற்கு அதிகாரம் உடைய தேவன் இயேசு கிறிஸ்து நீர் ஒருவர் தான். எங்கள் பாவங்களை மன்னிக்கிறவர், எங்கள் சாபங்களை மன்னிக்கிறவர், எங்கள் நோயிலிருந்து எங்களை விடுதலையாக்குகிறவர், எங்கள் அநியாய அக்கிரமத்திலிருந்து துரோகத்திலிருந்து எங்களை விடுதலையாக்குகிறவர் நீர்தான்.
பாவிகளை ரட்சிக்கவே கிறிஸ்து இயேசு இந்த பூமிக்கு மனிதனாய் வந்தார் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. தமது ஜனங்களை ரட்சிக்கவே வந்தார் என்று நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் ஆண்டவரே. அன்றைக்கு பொன்னொலி வீட்டில் இருந்த அத்தனை பேரும் இயேசு கிறிஸ்துவின் பிரசங்கத்தை கேட்ட மாத்திரத்தில் பரிசுத்த ஆவி அவர்கள் மேல் இறங்கி வந்தது என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். இன்றைக்கும் நாங்கள் எல்லோரும் உம்முடைய வார்த்தைகளை முழு நிச்சயத்தோடு கூட விசுவாசிக்கிற ஆண்டவரே, எங்களுக்கும் அந்த பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை தந்து நாங்களும் கடைசி நாள் வரைக்கும் உமக்கு இயேசு கிறிஸ்துவுக்கு சாட்சியாய் வாழ ஆண்டவரே. ஒருவரை ஒருவர் நாங்கள் ஏற்றுக்கொள்ள, ஒருவரை ஒருவர் மன்னிக்க, ஒருவர் ஒருவர் மேல் தயவாய் இருக்க, ஒருவர் மேல் ஒருவர் நாங்கள் மன உருக்கமாய் இருக்க, அன்புள்ளவர்களாய் இருக்க, இரக்கமுள்ளவர்களாய் இருக்க, தயவுள்ளவர்களாய் இருக்க. பிதாவே, நீர் எங்களை மன்னித்தது போல நாங்களும் மன்னித்தவர்களை இயேசுவின் நாமத்தில் மன்னித்து ஏற்றுக்கொள்கிறவர்களா அந்த இருதயத்தை எங்களுக்கு இந்த நாளில் நிறைவாய் தந்தமைக்காக உமக்கு கோடி கோடி நன்றி ஆண்டவர். உமக்கு கோடி கோடி நன்றி ஆண்டவர். எங்க எல்லாரையும் ஜீவ பலியாய், பரிசுத்த பலியாய், தேவனுக்கு உகுந்த பலியாய், இரக்கத்தோடு தாகத்தோடு பிரியமான பலியாய் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். ஒவ்வொருவர் மேலும் மனம் இறங்குங்க. மற்றவர்களை மன்னிக்கிற இருதயத்தை தாங்க, மற்றவர்களை ஏற்றுக்கொள்ளக்கூடிய இருதயத்தை தாங்க, இந்த தயவுள்ள இருதயத்தை தாங்க, இந்த உருக்கமான இருதயத்தை தாங்க. அப்படியே செய்ய போவதற்காய் கோடி கோடி நன்றி ஆண்டவர். கோடி கோடி நன்றி. துதிக்கிறோம், ஆராதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் அற்புத நாமத்தில் எல்லாவற்றிற்காக மற்றவர்களை நாங்கள் மன்னிக்கிறோம் என்று சொல்லி அர்ப்பணித்து இயேசுவின் நாமத்தில் வேண்டி செபிக்கிறோம் பிதாவே. சொல்லுங்க ஆமென். ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்கள் என்றென்றும் மறவாதே. ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழிகாட்ட நம்ம எல்லாருக்கும் முன்னும் காவலா இருக்க பின்னும் காத்திடத்த நமக்கு மேலும் அவர் நம்மை அனுதினமும் ஆசீர்வதித்து வழிநடத்த நம் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் என்றைக்கும் சதா காலங்களிலும் நம்ம எல்லாரோடும் கூட இருப்பாராக. ஆமென். 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 அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். வாங்க இந்த பாடல் புத்தகத்தில் ஒரு பாடலை பாடி நாம் ஆண்டவருக்கு நம்ம நன்றி சொல்லுவோம். Thank you Jesus. Hallelujah. Hallelujah. ஒரு அருமையான செய்தியை நம்ம கேட்டோம். ஒவ்வொரு வருஷமும் நம்ம எவ்வளவு கேட்டாலும் அது இன்னும் நம்ம புதுப்பிக்கிற மாதிரி இருக்குது இல்லையா? சிலுவையின் 7 வார்த்தைகள் நமக்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வாரம் ஒரு முத்தான வார்த்தைகள். இன்னைக்கு பிதாவே இந்த வாரம் முழுவதும் அடுத்த வெள்ளிக்கிழமை அடுத்த வார்த்தையை நம்ம தியானிக்கிறதுக்குள்ளாக நம்மளால முடிந்த எல்லாரும் மன்னிப்போம், மறப்போம். நம்ம கேட்டீங்களோ தயவாயும் மன உருக்கமாயும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள் என்று சொல்லுகிறது. ரொம்ப கஷ்டம்தான், ஆனாலும் தேவன் நமக்கு செய்ய சொல்லுகிறாரு, அதை செய்வோம். நம்மை ஆசீர்வதிப்பார். ஆகவே பாடல் புஸ்தகத்திலே 148வது பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். பரலோகத்தில் ஓரிடம் நீங்க நானும் பெற வேண்டும். மன்னிப்பை நம்ம செய்துட்டாலே போதும். பாருங்க, பரலோகத்தில் ஒரு இடத்தை நமக்கு ஆயத்தம் பண்ணிடுறாங்க. ஆகவே 148 148. Thank you Jesus. நன்றி நன்றி. பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். பரலோகத்தில் ஓரிடம் நீ பெற வேண்டும். பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். பரலோகத்தில் ஓரிடம் நீ பெற வேண்டும். இயேசு தருகிறார், என்று தருகிறார். அதுக்காகத்தான் சிலுவையிலே ரத்தம் சிந்தி விட்டார். இயேசு தருகிறார், என்று தருகிறார். அதுக்காகத்தான் சிலுவையிலே ரத்தம் சிந்தி விட்டார். பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். பரலோகத்தில் ஓரிடம் நீ பெற வேண்டும். சொல்லுங்க, பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். பரலோகத்தில் ஓரிடம் நீ பெற வேண்டும். முதலாய் தேவனுக்கு உகந்ததை தேடு. முதலாய் தேவனுக்கு உகந்ததை தேடு. பின்பு எல்லாமே உனக்கு சேர்த்து தந்திடுவார். பின்பு எல்லாமே நமக்கு சேர்த்து தந்திடுவார். பாருங்க,
பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். பரலோகத்தில் ஓரிடம் நீ பெற வேண்டும். பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். பரலோகத்தில் ஓரிடம் நீ பெற வேண்டும். நீ தேடும் நிம்மதி இயேசு தருகிறார். நீ தேடும் நிம்மதி இயேசு தருகிறார். நீ நாடும் விடுதலை அவரிடம் உண்டு. நீ நாடும் விடுதலை அவரிடம் உண்டு. ஆமென். பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஐலசா பரலோகத்தில் ஓரிடம் நீ பெற வேண்டும். ஐலசா பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். பரலோகத்தில் ஓரிடம் நீ பெற வேண்டும். இயேசு தருகிறார், இன்று தருகிறார். நமக்கு இயேசு தருகிறார், நம் ஒவ்வொருவருக்கும் தருகிறார். அதற்காகத்தான் சிலுவையிலே ரத்தம் சிந்தி விட்டார். அதற்காகத்தான் சிலுவையிலே ரத்தம் சிந்தி விட்டார். அதற்குத்தான் சிலுவையிலே ரத்தம் சிந்தி விட்டார். அல்லேலூயா. அல்லேலூயா. உங்களுக்காக நமக்காகத்தான், அதற்காகத்தானா, நமக்காக, நம் குடும்பங்களுக்காக Thank you. சிலுவையிலே ரத்தம் சிந்தி ரத்தம் விட்டார். சிந்தி விட்டார். எதற்காக? நமக்கு பாவ மன்னிப்பு தரணும், ரட்சிக்கணும், ஆமென், ரட்சிக்கப்படணும். ஆமென், ஆமென். ஆகவே நாம் பரலோகத்துல ஒரு இடம் பெறணும்னா என்ன பண்ணணுமாமா? மன்னிக்கணும். மற்றவங்களை மன்னிக்கலாம். மனமாற பரலோக ராஜ்யத்துல ஏற்றுக்கொள்ளணும். நம் பேரை எழுதி வச்சுக்கலாம். Thank you ஆமென். Lord. நன்றி. அல்லேலூயா. அல்லேலூயா. நம்முடைய பாவங்களை மன்னிக்க இன்றைக்கும் தேவன் இயேசு வல்லவராய் இருக்கிறார். பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ள பரலோகத்திலே ஒரு இடத்தை பெறுகிறதற்காக இயேசு தருகிறார், என்று தருகிறார். அதற்காகவே சிலுவையிலே நமக்காக மரித்து உயிர்த்தெழுந்து இன்றைக்கும் நம்மோடு கூட இருக்கிறவராய் இருக்கிறார். ஆக தொடர்ந்து இந்த சிலுவை தியான பாதைகளிலே நம்மை நடப்போம். கர்த்தர் நம்ம எல்லாரையும் ஆசீர்வதிப்பார். God bless you. Jesus coming soon. Hallelujah. Hallelujah. சொல்லுங்க praise the Lord. Praise the Lord. எல்லாருமாய் கைகளை தட்டி நம் ஆண்டவருக்கு நன்றி 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 என்று சொல்லுவோம். தொடர்ந்து தேவன் நம்மை ஆசீர்வதித்து வழி